அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி லிவர் 1. கால்ல பெருவிரலில் வெளிப்பக்க நகக்கோண முனையில் உள்ளது அதாவது இரண்டாவது விரல் இருக்கிற பக்கம், அந்த பக்கம் இருக்கிறது லிவர் 1 அப்படின்ற பாயிண்ட். லிவர் 1 அப்படிங்கும்போது அது கல்லீரல்ல ஆகாய பூத புள்ளி உட் பாயிண்ட். இது முழுமையா ஒரு சுவையா நாம இதுல கணக்கு பார்க்க போறோம். இதோட பஞ்சபூத சுழற்சியை நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்ப இத்தனை நாள் நம்ம பார்த்தது 2 சுவை கலந்து கலந்து வந்தது. இது முழுமையா அதாவது ஆகாயத்தில் ஆகாய பூத புள்ளி ஒரே சுவை, ஒரு சுவையா நாம இதுக்கு கொடுக்கும் போது என்ன மாதிரி வேலை நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கல்லீரல்ல உட் பாயிண்ட் போடும்போது அது பித்தப்பையையும் வலுப்படுத்தும். இப்ப பித்தப்பையினுடைய இயக்கம் அனைத்துமே லிவரை சார்ந்ததுதான். இப்ப இது ரெண்டுக்குமான சுவை அப்படின்னு பார்த்தோம்னா கசப்பு சுவை. ஆகாய பூதத்துக்கு நாம கசப்பு சுவை உள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னா, அங்க லிவரோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அதாவது லிவரோட முக்கியமான வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துதல். அப்ப வளர்சிதை மாற்றம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த கசப்பு சுவை நம்ம உடம்புக்கு தேவை. நிறைய பேர் கசப்பு சுவையை கொஞ்சம் கூட சேர்க்கிறதே கிடையாது. ஆனா இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ முக்கியமானது. இப்ப கல்லீரல் கிளைகோஜன் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதுலதான் நமக்கு குளுக்கோஸா மாத்தி நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இது லிவர்ல மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்காம தசைகளோட இயக்கத்திற்காக நம்மளோட ஸ்கின்க்கு அடியிலையும் தசைகள்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இந்த கசப்பு சுவை அப்படின்றது நமக்கு நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை, இந்த மஞ்சக்காமாலை அப்படின்னு வந்துட்டாலே என்ன குடிக்க சொல்லுவாங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் கீழாநெல்லி இலை கீரையை குடிக்க சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா நல்ல கசப்பு. இதெல்லாம் முந்தி உணவுப் பொருட்களாக பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா அதிக கசப்பின் காரணமாக நம்ம சாப்பிடாம விட்டதுனால இதெல்லாம் மருந்து பொருளா ஆயிடுச்சு. இப்ப நம்ம உணவே மருந்து அப்படின்னு பாக்குறதுனால நீங்க ரொம்ப கசப்பு சுவையா உள்ளதை நம்மளால உணவா எடுக்க முடியாது. அப்ப அதுக்கு மாற்றா எதை எடுக்கலாம், ஆனா அதுல கசப்புக்குரிய நல்ல பண்பு இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மணத்தக்காளி கீரை, அந்த கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையினுடைய இலையை நீங்க கொதிக்க வச்சு கஷாயமா சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது எந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாகும்னா நல்ல வளர்சிதை மாற்றம் நடக்கும். அப்ப கொழுப்போட டைஜஷன் உங்களுக்கு நல்லா ஆகும். கல்லீரல் வீக்கம் அப்படின்ற லிவர் சிரோசிஸ் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அப்ப அந்த லிவர் சிரோசிஸ்லாம் இதுல மாற ஆரம்பிக்கும். ஏன் வீங்குது அப்படின்னம்னா அதிகமான கொழுப்பு படிமம் அதுல படிய 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 வீக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இத சரி பண்றதுக்கு நாம இந்த பிரச்சனை உள்ள நபர்கள் இத கண்டிப்பா கஷாயமா எடுக்கணும். எப்படி எடுக்கணும்ன்றத நான் சொல்றேன். இல்லாத நபர்களும் நம்மளுடைய நல்ல ஒரு மெட்டபாலிசத்துக்காக நாம வாரத்துல 2 முறை சாப்பிடலாம். இந்த கீரை சமைச்சு சாப்பிடலாம். இது குடல் இயக்கத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைஜஷன் அப்படின்ற விஷயம்தான் நமக்கு மெயினான வளர்சிதை மாற்றமா இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு டைஜஷனை கொண்டு நமக்கு அதாவது எல்லா டிஷ்யூஸ்க்கும் ஆக்சிஜன் சப்ளை, அப்புறம் எனர்ஜி சப்ளை, ஊட்டச்சத்து சப்ளை, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உதவிகரமா இந்த பாயிண்ட்டும், அதாவது லிவர் 1என்ற பாயிண்ட்டும் நாம கசப்பு உணவு எடுக்கிறதுமே பயன் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது நாம என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் இதை போடலாம் அப்படின்னா, ஒண்ணு கொழுப்பு டைஜஷன் இல்லைன்றத சொன்னோம். ஆனா மெயினா கசப்பு சுவை எடுக்கிறது, இந்த தசைகளுக்கு அடியிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த லிவர் 1 பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இதுல நம்ம பஞ்சபூதமா பேசுறப்ப என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, குடல் இறக்கம், சிறுநீர் அடக்க முடியாமை, இதுக்கெல்லாம் நம்ம பேசியிருப்போம். இது ரெண்டுக்குமே என்ன முக்கியமா தேவை அப்படின்னா தசைகளோட இயக்கம், தசையோட கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அப்ப தசை கண்ட்ரோலா இல்ல, நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னாவே நாம இந்த கசப்பு சுவையை உணவா சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். நிறைய பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு.
ஆனா அவங்க எல்லாரும் செய்யற தவறு என்ன அப்படின்னா, இரவு வந்து பால் சாதம் சாப்பிடுறாங்க, இல்லைன்னா இட்லி சாப்பிடுறாங்க, அப்படி இல்லைன்னா அதோட சேர்த்து வாழைப்பழம் சாப்பிடுறாங்க. கசப்பை எடுக்காம இனிப்பு புளிப்பா உள்ள உணவுகளா வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எனக்கு வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்து கண்ட்ரோல் ஆகும்? அவங்களுக்கு வந்து தசைகளோட இயக்கமே வந்து அங்க கேள்விக்குறியா இருக்கும்போது, அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாதப்போ, அப்போ நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளோட தசையை வந்து இயக்கத்துல வந்து நம்ம வச்சுக்க முடியும். அதாவது நம்மளோட கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். இல்லைன்னா இத வந்து வெறும் இந்த சிறுநீர் அடக்க முடியாம அப்படின்னு கூட சொல்லாதீங்க. ஒரு 4 எட்டு எடுத்து வச்சா கூட வந்து கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. தசைகள்ல வந்து வலிக்குது, மசில்ஸ் பிடிச்சுக்கிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாம இந்த மணத்தக்காளி கீரைய வந்து நீங்க எந்த இதுவும் ஆட் பண்ண வேணாம். உப்பு, அப்புறம் காரத்துக்கு பெப்பர் இப்படி எதுவுமே ஆட் பண்ணாம ஒரு 2 கைப்பிடி இந்த இலையை வந்து போட்டு நல்லா ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணீர் ஊத்துங்க. ஒரு 300 ml. அந்த 300 ml வந்து 100 ml வத்தவும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த தசைகளோட இயக்கம், தசை வலி, அப்புறம் வந்து இந்த குடல் இறக்கம். குடல் இறக்கம்னா என்ன? தசை வந்து தளர்ச்சி அடைஞ்சு அந்த உறுப்பு வந்து கீழ இறங்குது. அதே மாதிரி சிறுநீர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுவும் என்ன ஆகுது? அந்த கண்ட்ரோலிங் மசில்ஸ் வந்து நம்மளோட இயக்கத்திற்கு வந்து கை குடுக்க மாட்டேங்குது. இப்படி வந்து தசைகளோட இயக்கத்த வந்து நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த கசப்பு உணவை வந்து எடுக்கும்போது ரொம்ப நல்லாவே கேட்கும். நீங்க வந்து நல்ல கசப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா, கீழாநெல்லி கீரைய கூட சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமா இதால பாதிக்கப்பட்டவங்க வந்து கசப்பெல்லாம் வந்து பெருசா எடுக்காம, நீங்க வந்து கீழாநெல்லி கீரைய கூட சமைச்சு சாப்பிடுங்க. மருந்தா நினைக்காதீங்க. உணவா நினைச்சு எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நார்மலா வந்து சாப்பிட்டு நம்மளுடைய கல்லீரல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மணத்தக்காளி கீரைய வந்து நல்லா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா வந்து ஃபுட் அப்படின்றத வந்து சொல்றத கேட்குறீங்க. எனக்கு வந்து பாயிண்ட் போட்டத விட, இப்ப இந்த இத பேசும்போது நெறைய பேர் பயன்படுத்துறாங்க. பார்வையாளர்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, வைக்கிறாங்கன்றத விட, நெறைய பேர் வந்து பயன்படுத்துறதா வந்து எனக்கு ஃபோன் போட்டு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. போட்டு எனக்கு வந்து இதுல சரியாச்சு, அது சரியாச்சு, நான் இத ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி நீங்களுமே வந்து உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்குன்னா, நம்பிக்கையோட வந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படி மாறியிருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.